வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னங்க ஏன் இப்படி பண்றீங்க? இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? படி. ஏங்க ஏங்க நீங்க என்ன பண்றீங்க? போய் குளிச்சிட்டு வாங்க. சாமிக்கு படையல் வச்சிருக்கு. சாமிக்கு படையல் வச்சிருக்கீங்களா? ஆமாண்ணே, சின்ன அண்ணனுக்கும் ஸ்வேதாக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போறாங்கல்ல, அதுக்கு தான் படையல். என்னங்க ஐயோ, என்னங்க படையல்ல வச்சிருக்கிற வடையை எடுக்கிறீங்க? படையலுக்கு அப்புறம் காக்கா வைப்பீங்கல்ல, அப்படி நினைச்சுக்கோ. என்ன பண்றீங்க நீங்க? சொல்றத கேளுங்க. ஏங்க ஏங்க ஐயோ. ஏமா, இந்த வீட்டில் உனக்கு ஆதி மட்டுமா பையன்? நான் மூத்தவன் அகிலன், ஆதிக்கு அண்ணன். நானும் இதே வீட்டில் தான் இருக்கேன். ஏன் கேட்குறேன்னா, எனக்கும் சீதாக்கும் கல்யாணம் ஆகும்போது இந்த மாதிரி சாமிக்கு பூஜை பண்ணிடலாம் எனக்கு ஞாபகமே இல்லையே. ஏன் சீதா, உனக்கு ஞாபகம் இருக்கு? ஏங்க சும்மா இருங்கங்க. அது எப்படிமா? சின்ன பையனா அம்மாக்களுக்கு நெஞ்சில பாசம் பொங்குது, அன்பு தான் காட்ட மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் மூத்த வாங்குற மரியாதை கொடுக்கலாம்ல. அது எப்படிமா? ஏன் எச்சிப்பாலை குடிச்சு வளர்ந்தவனுக்கு எல்லாத்துலேயும் என்னை விட ஓவர் அட்வான்டேஜ்? ஏன் நான் டாக்டர் ஆகலைன்னா? ஊரில் இருக்கிறவங்க தான் படிப்பு பதவி எல்லாம் பார்க்குறானுங்கன்னா, வீட்டில் கூட எல்லாரும் முன்னாடி நல்லா வேலை செஞ்சு கை நிறைய சம்பாதிச்சாதான் மதிப்பு. அப்புறம் என்ன இதுக்கு குடும்பம் வரும் கோவில் கோபுரம்னு சொல்கிறீங்க? இப்படி எல்லாமே ஒரு கணக்கு தான். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், நான் உனக்கு சேர்த்து தாண்டி பேசிட்டு இருக்கேன். ராஜ மீனாட்சி அம்மா தாயாரு, நீங்க எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இவனுக்கெல்லாம் கல்யாண பேச்சுக்கே படையில. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? ராஜ மீனாட்சி தாயாரு. டேய், என்னடா பேசுற நீ? உன் கல்யாணம் என்ன ராஜ மீனாட்சி பார்த்து நடத்தி வச்ச கல்யாணமா? படிக்க காலேஜுக்கு அனுப்புனா கேன்டீன்ல வேலை செய்யற சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்ன. படிப்பையும் முடிக்கல, எல்லார்கிட்டயும் உனக்கு மரியாதை கிடைக்கணும்னா அதுக்கு நீ சரியா இருந்திருக்கணும்டா. இதுல ராஜ மீனாட்சிய நிக்க வச்சு கேள்வி கேக்குறியா நீ? நியாயமா உன்னையும் உன் பொண்டாட்டி சீதாவையும் கௌரவம் பார்க்காம வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு நீயும் சீதாவும் மீனாட்சிக்கு நன்றி சொல்லணும். அதை தெரிஞ்சுக்க முதல்ல. அவளை கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரிஞ்சுதா? ஏய் தாய் கிழவி, நீ யார் இதெல்லாம் பேச? உன் பையன் அதான் என்னோட அப்பன். ஒரு 20 வருஷம் இருக்குமா? நாங்களாம் சின்ன பசங்களா இருக்கும்போது இந்த குடும்பத்தை விட்டு எவ்வளோ ஒருத்தி கூட ஓடி போயிட்டான். நான் அது லவ் மேரேஜ் தான் பண்ணேன். ஆனால் உன் புள்ள, அப்பேற்பட்ட புள்ளைய பார்த்த ஒன்னையே இந்த வீட்டில் வச்சிருக்கோம் பாரு. நீ எல்லாம் என்ன மிரட்டுற? அகிலன், யார பார்த்து என்னடா பேசுற? இவங்க வயசு என்ன, உன்னோட வயசு என்ன? அட்லீஸ்ட் உறவு முறைக்காவது மரியாதை கொடுக்கறியா நீ? உங்க அப்பா ஓடி போனா அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன இருந்தாலும் இவங்க பெரியவங்க, என்னோட அத்தை. அந்த மனுஷனுக்கு கடமை இல்லாம இருக்கலாம், ஆனா என் அத்தைய என் கண்ணு முன்னாடி யாரும் தரக்குறைவா பேசுறத நான் அனுமதிக்க மாட்டேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும்
எனக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ அதே மரியாதை இவங்களுக்கும் கிடைச்சே ஆகணும். இத பாரு, இன்னொரு முறை இவங்களை இப்படி பேசுன பெத்த பையனை கூட நான் பார்க்க மாட்டேன். அப்புறம் ஆதிய பத்தி நீ என்ன கேட்ட? உன்னை விட ஆதி எனக்கு ஸ்பெஷலானு கேட்டல? ஆமாண்டா, என் சின்ன பையன் ஆதி எனக்கு ஸ்பெஷல் தான். மூத்தவன்னு சொல்றியே, என்னைக்காவது என் கஷ்டத்தை புரிஞ்சு ஒரு வார்த்தை என்கிட்ட ஆறுதலா பேசிருக்கியா? ஆதி அவன் உன்னை விட சின்னவன் தான். ஆனா உன்ன மாதிரி என்னைக்குமே என்ன கை நீட்டி கேள்வி எல்லாம் கேட்டதே இல்லடா. நான் உன்னை படிக்க வைக்கணும்னு நினைச்ச டாக்டர் படிப்ப அவன் தான் படிச்சான். புருஷன் இல்லாம தன்னந்தனியா நான் இந்த குடும்பத்தை எந்த நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சனோ, அவன் சின்னவனா இருந்தா கூட அவன் எனக்கு பக்கபலமா இருக்கான். உங்க அப்பா வீட்டை விட்டு போயிட்டாரேன்னு உன் பாட்டி கிட்ட நீ கேள்வி கேக்குறியே, இந்த குடும்பத்துக்காக நீ என்ன பண்ணிருக்க? என் பிசினஸ்ல உனக்குன்னு ஷேர் கொடுத்தும் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இப்பவும் குடிச்சிட்டு தானே வந்திருக்க. ஆனா யாது அப்படி இல்லடா. அவனா படிச்சான், அவனா டாக்டர் ஆனா, அவனா இந்த குடும்பத்துக்கு பக்கபலமா இருக்கான். உங்க அப்பா நம்மள விட்டுட்டு போனப்போ அவனுக்கு 6 வயசு கூட இருக்காது. ஆனா அவன்தான் என்னோட கண்ணீரை தொடச்சு நான் இருக்கமா உங்க கூடன்னு ஒரு பையனா எனக்கு நம்பிக்கையை கொடுத்தான். நீ கேட்டியே மரியாதை, அது காசு கொடுத்தாலாம் கிடைக்காதுடா. மரியாதைய சம்பாதிக்கணும். பெரியவங்க சின்னவங்கன்னு அப்படி வயசு பார்த்தெல்லாம் மரியாதை வரதில்ல. நடந்துக்கிற முறை, கடமை, அன்பு இதெல்லாம் தான் மரியாதைய வாங்கி தரும். என் ஆதிக்கு என்ன அவ மட்டும் தாண்டா. அதனாலதான் என் ஆதி விஷயத்துல நான் இவ்வளவு மூர்க்கமா இருக்கேன். எப்பவும் நான் இப்படிதான் இருப்பேன். யாருக்காகவும் என் சின்ன பையனை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். சீதா, அத்தையை கூட்டிட்டு வா. நீ வா. அம்மா, நானாவது வரலாமா? நான் தான் இந்த வீட்டோட மூத்த பொண்ணு சௌந்தர்யா. கல்யாணம் ஆகி வாழா வெட்டியா இருந்தாலும் ஆதிக்கு நான் அக்கா. அப்பா விட்டுட்டு போனப்போ உங்க அண்ணன் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அதனாலதான் அன்னைக்கு யாருன்னே தெரியாம இருந்த ராஜ மீனாட்சி இன்னைக்கு இந்த கம்பெனிக்கு ஓனரா பல கோடிக்கு அதிபதியா ஆயிருக்கீங்க. அந்த நன்றி கடன் எனக்கு புரியுது. ஆனா உங்க அண்ணன் பொண்ணுதான் ஆதிக்கு கட்டணும்னு நீங்க மட்டும் டிசைட் பண்ணா போதுமா? வேற யாரு முடிவு பண்ணணும்? என் பையன் கல்யாணத்தை நான் தான் முடிவு பண்ணுவேன்.